எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக இப்போ இந்த வீட்டு தேடி வந்திருக்கிறோம். யாருக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ மேட்டுப்பாளையத்தில் நம்ம 18 வருஷமா ஹோம் கார்டாக ஒர்க் பண்ண விஸ்வநாதன் அவர் இப்போ சமயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கும் போது அவங்க அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு நம்ம வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படி அந்த நம்ம குரூப் மூலமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க வசந்த் தம்பிகிட்ட சொல்லி பேசி நம்மளால முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தரும் இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட ஒர்க் பண்ணுற என் ஜூனியர் தம்பி பசங்க எல்லாருமே நான் சொன்ன உடனே எனக்காக அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வநாதனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு தம்பி 8th படிக்கிறாரு, இன்னொரு தம்பி 6th படிச்சுட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 8th படிக்கிற தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு. அவங்க டெய்லி இன்சுலின் போட்டால் தான் அவங்க லைஃப் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்டாக ஒரு 28,000 ரூபா ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நியூஸை தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற எப்படி சொல்றது, அவர் இருந்தாரு, ஸோ ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகே ஃபைன். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 வாடகை கொடுத்து ரன் பண்ண வேண்டிய கட்டாயமான சுச்சுவேஷன் தான் அந்த ஃபேமிலி இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நாங்கள் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றது ஒரு 10 ரூபா நீங்கள் அனுப்பினாலே போதும். மிகப்பெரிய அமௌண்ட் நான் கேட்கல, ஆளுக்கு ஒரு 10 ரூபா சென்ட் பண்ணா கூட போதும். ஃபியூச்சரில் அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம கை கொடுத்து நம்ம தூக்கி விடணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். அதுக்காக தான் இப்போ தேடி வந்திருக்கோம். இப்போ அந்த விஸ்வநாதன் அவரோட ஒய்ஃப்கிட்ட நம்ம பேசுவோம். நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்காரத்து திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. எங்கள் குடும்பம் கொஞ்சம் பின்னாடி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நாங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வரணும். உங்களுக்காக உடல்நிலை கொஞ்சம் சரி பண்ணி அவங்க பார்த்துக்கணும். பையனுக்கு சுகருங்க, அவனுக்கு இப்போ 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். டெய்லியும் இன்சுலின் போடணும். அதுக்கு மாதம் 3,000க்கு மேலே செலவாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து உதவி செய்யும். இப்போ இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்குன்னு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த இன்சுலின் போட்டால் தான் அந்த தம்பியோட வாழ்க்கையை சர்வைவல் வாழ முடியும் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கார் இருந்தார், ஓகே ஃபேமிலி ரன் பண்ணார், ஓகே பட் பிரச்சனை இல்லை. பட் இப்போ எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ அவரோட விஸ்வநாதனோட பையன்கிட்ட பேசுவோம். என் பேர் அரவிந்த், நான் 8th படிக்கிறேன். எங்கள் அப்பா 18 வருஷமாக ஹோம் கார்டில் சர்வீஸ் பண்ணியிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, இதே தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த குடும்பத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் டீம் மெம்பர்ஸ் மூலமாக எங்களோட தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஎன் கிரீன் கிரியேட்டர்ஸ் அப்படியே ஒரு குரூப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கோவை கிரீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒர்க் பண்ற போலீஸ் எல்லாருமே சேர்ந்து பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுபோக போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுபோக ஹோம் கார்டில் இருக்க தம்பி எல்லாமே இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோவை கிரீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு எங்களால முடிஞ்சவரை நான் விசிட் பண்ணி அந்த குடும்பத்தை நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எங்களால முடிஞ்ச எவ்வளவு அமௌண்ட் ஃபண்டை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபண்டை கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் இந்த குரூப் சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் ஆரம்பிக்கல. ஒரு எப்படி சொல்றது, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உண்மையா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப்பை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி ஹெல்ப் பண்ற நிறைய மென்டாலிட்டி உள்ளவங்க வெளியே இருக்காங்க, எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காரமடை போலீஸ் உட்காவல்படை
அவங்க 2 பேரும் 2 ஊர்ல கம்பெனிக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அங்கிருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து நான் வரும்போது, எனக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து வீட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது ஆள் யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு. ஊருக்கு அவளுக்கு படை பசங்க, அவங்க கூட இருந்த பசங்க எனக்கு உதவி செஞ்சு எனக்கு அத்தனை உதவி செஞ்சாங்க. என் வாழ்நாள் நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் இருக்கும்போதே பண உதவி நிறைய செஞ்சாங்க. இப்போ நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. என் குழந்தைங்க எப்படி நல்லபடியாக படிக்க வைக்கிறீங்க. அது போதும். நான் உயிரோடு வரைக்கும் நான் நன்றி மறக்க மாட்டேன். எத்தனையோ சேனல் பார்க்குறோம், எத்தனையோ வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லாத வீடியோ நிறைய பார்த்துட்ருக்குறோம். பட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுக்காகனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உங்களோட ஷேரிங் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு, ஏதோ ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் நாங்கள் பண்ணுற எங்களோட இந்த முயற்சிக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ.